ஹாய்மா. ஹாய்மா. இப்போ அம்மா வந்து இன்றைக்கி ஒரு சில காயின்ஸ் வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு சில கொஷின் கேட்பேன். அதை வந்து நீங்கள் அந்த மூவ் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஓகேயா? ஓகே. நைட் ஒன்று இங்கே இருக்குது, ராணி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டெப் மூவில் நீங்கள் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ண போகிறீங்க? ராணி வந்து நைட்டை கேப்சர் பண்ணணும். எவ்வளோ ஸ்டெப் மூவ் தேவைப்படும்? அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் மூவ் தேவைப்படும்? எப்படியெல்லாம் அந்த மூவ் வரலாம்? ரெண்டுமே சொல்லிக்காமீங்க. நைட் இங்கே இருக்குது, ராணி இங்கே இருக்குது. இப்போ இந்த ராணி வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் மூவ் ஆகும்? எப்படியெல்லாம் வரலான்னு காமிங்க. எப்படிலாம் வரலான்னா இதுலேருந்து இதை போயிடலாம். கரெக்டாக வச்சு காமிங்க. ஃபர்ஸ்ட் மூவ் எப்படி வரும்? அங்கேருந்து 1 அப்புறம் அங்கேருந்து கேப்சர் 2. ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஓகே, அது இங்கிருந்து இப்படி வந்துட்டு இங்கே நிறுத்தி இங்கிருந்து இப்படி வர்றது ஒரு மூவ். கரெக்டாக? ஓகே. வேறு ஏதாவது வே இருக்கா? வேற என்ன? ஃபர்ஸ்ட் இங்கே 1 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு அப்புறமா இதை கொண்டு போய் வெட்டலாம், கேப்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கிருந்து இப்படி இங்கே ஒரு ஸ்டெப் வந்து இங்கிருந்து இங்கே வர போகிறாங்க இல்லையா? இது செகண்ட். வேறு இப்போ ரெண்டுமே வந்து நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சொல்லியிருக்கீங்க. டயகனலியும் வந்து குயின் மூவ் ஆவாங்க இல்லையா? டயகனலாக மூவ் ஆகி எப்படி கேப்சர் பண்ண போகிறாங்க? டயகனலாக இப்படி 1 ஸ்டெப் போயிட்டு வெரி குட். அப்புறமா இங்கே வெட்டுவாங்க, அங்கே கேப்சர் பண்ணிடுவாங்க. குட். அப்புறமா திரும்பியும் இங்கேருந்து இங்கே போய் வெரி குட். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ராணியோட ஸ்டெப்ஸ். இவங்க வந்து இப்படி ஹரிசாண்டலாக வந்து இப்படி வெர்டிக்கலாக வந்து வெட்டலாம், இல்லைனா இப்படி வெர்டிக்கலாக வந்து இங்கே இப்படி ஹரிசாண்டலாக வந்து வெட்டலாம், இல்லைனா இந்த சைடு இப்படி டயக்னலாக வந்து இங்கே ஒரு டயக்னல் வந்து வெட்டலாம், இங்கே இப்படி ஒரு டயக்னல் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்னல் வந்து வெட்டலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க ராணிக்கு இருக்குது. இப்போ அதுவே வந்து நைட் போய் ராணியை வெட்டணும். எப்படி பண்ணுவீங்க? நல்ல கிச்சனா இருக்கே. ட்ரை 1 2 3. 1 2 3. ஓகே, 1 2 3. வெரி குட். அடுத்த ஸ்டெப்ல 1 2 3. குட். ஸோ இங்கே இருக்காங்க, பிளாக்ல இருக்காங்க. அப்போ ஒயிட்டுக்கு தான் போய் ரீச் ஆவாங்க. ரெடியா? 1 2 3. இங்கே ஒயிட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு மூவ். ரெண்டாவது மூவ், இப்போ இங்கே ஒயிட் பாக்ஸில் இருக்காங்க, அப்போ பிளாக்குக்கு போவாங்க. கையெடுங்க ஒரு நிமிஷம். 1 2 3 பிளாக்குக்கு போய் கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மூவ். அதே வந்து இந்த சைடு எங்கன்னா வர முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். வராதே. 1 2 3. 1 2 3. 1 2 3. மறுபடியும் 1 2 3. 1 2 3. மறுபடியும் 1 2 3. எப்படியும் கேப்சர் பண்ணலாம். ஸோ அடுத்தது இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே கலர் காயின்ஸ் வச்சு இவ்வளோ நேரம் விளையாண்டுருந்துருக்கோம். அவங்களோட ஆர்மியவே அவங்க எப்படி போய் கேப்சர் பண்ணுவாங்க? சரி, ஓகே. ஓகே. இப்போ வந்து ராணி வந்து இந்த ரூக்கை கேப்சர், ஐ மீன் இதுவன் பேர் என்ன, பிஷப்பை கேப்சர் பண்ணணும். இங்கே இருக்காங்க ராணி. கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் அப்புறமா கேப்சர் பண்ண. ஓகே, கரெக்டு. ஒன்று. அப்புறம் இன்னொன்று, இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் இதை கேப்சர் பண்ணலாம்.
பொறுமையாக காமிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கேருந்து இப்படி வேர்ட்டிக்கலாக வந்துட்டு அப்புறம் இங்கே ஹரிசாண்டல் அப்படி கேப்சர் பண்ணலாம், இல்லைனா இப்படி ஹரிசாண்டல் வந்து இங்கே வேர்ட்டிக்கல் அப்படி கேப்சர் பண்ணலாம். ஓகே, டயகனலாக வர முடியுமா? முடியும். பண்ணுங்க. இதில் மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது சொல்லுங்க. அப்புறமா நம்ம இன்னொரு ஸ்டெப்பில் நம்ம அவனை வெட்டணும். கரெக்ட், அதை தான் நான் எதிர்பார்த்தேன். அதை வந்து சொல்லாமல் யோசிச்சுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஏன் யோசிச்சிங்கன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ இங்கே ராணி இங்கே இருக்குன்னா டயக்னலி மூவ் ஆக முடியும் ராணினால். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஜம்ப் பண்ணி போய் டைரெக்டாக இவங்கள கேப்சர் பண்ண முடியாது. ஒன்லி செஸ்மென் ஹூ கேன் ஜம்ப் ஓவர் தி அதர் காயின்ஸ் யார்? ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணும், இவங்களோட வே வந்து இந்த சிப்பாய் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூவில் இவங்கள வந்து கேப்சர் பண்ணணும், நெக்ஸ்ட் மூவில் தான் என்ன பண்ண முடியும், இவங்கள கேப்சர் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்னோட டேர்ன் முடிஞ்சதுன்னா அடுத்தது ஒயிட்டோட டேர்னில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிடுவாங்க. ஓகே, இப்போது இந்த சிப்பாய் மட்டும் மூவ் பண்ணி கேப்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ராஜாவியா? சிப்பாய் மட்டும் தானம்மா வச்சுருக்கோம். சிப்பாய் மட்டும் எப்படி மூவ் பண்ணி எப்படி கேப்சர் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் 1 சிங்கிள் ஸ்டெப். ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் தானே, இங்கேருந்து 2ஆ 1ஆங்கிறது நம்ம ஆப்ஷன். நான் 1 மூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இவனை வந்து 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற சிப்பாயை வச்சு என்ன பண்ணிட்டீங்க, கேப்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற சிப்பாயை வச்சு இவங்கள கேப்சர் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ உங்களோட டர்ன். உங்களோட டர்ன். மூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இவங்கள வச்சு இவங்கள கேப்சர் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ உங்கள் டர்ன். அப்போ நான் இப்போ இங்கே இவங்கள வந்து வச்சு நான் இங்கே வெட்ட முடியாது, ஏன்னா இது பின்னாடி வருது. இது வந்து ஃபார்வேர்டாக தான் போயிட்டுருக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், அடுத்தது இவங்கள வச்சு தான் இப்படி ஃபார்வேர்டில் இவனை வந்து கேப்சர் பண்ணணும். இப்போ உன்னோட இதுவே முடிஞ்சுது. இது வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த சிப்பாய் இப்படி மூவ் ஆகி போயிட்டே இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அவனை வேற ஒரு காயின் வச்சு. எடுத்துக்கோ, வந்துரி. மெதுவா. பாய் பாய் பாய். மேலே வந்துருச்சான்னு பாரு.